கிறிஸ்துவுக்குள் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளை, பலந்தரும் தேவன் எபிசோட் 1848க்காய் கர்த்தரை துதிக்கிறேன், மகிமைப்படுத்துகிறேன். இந்த நாளிலும் ஏசாயா 64ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கின்றேன். தேவனே, உமக்கு காத்திருக்கிறவர்களுக்கு நீர் செய்பவைகளை நீரே அல்லாமல் உலகத் தோற்றம் முதற்கொண்டு ஒருவரும் கேட்டதுமில்லை, செவியால் உணர்ந்ததுமில்லை, அவைகளை கண்டதுமில்லை. என்றால் என்ன அர்த்தம்? ஆண்டவர் புதிய புதிய காரியங்களை தமக்காக காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு செய்து கொடுக்க போகிறார். இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதரனே, சகோதரியே, கர்த்தருக்காக காத்திரு. புதிய புதிய காரியங்கள், நீ பார்த்திராத காரியங்கள், நீ உணர்ந்திராத காரியங்கள், நீ காணாத காரியங்களை கர்த்தர் உனக்கு தருவார். நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் கர்த்தருக்காக காத்திருங்கள். சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்லுகிறார், கர்த்தருக்காக பொறுமையுடன் காத்திருந்தேன், அவர் எனக்கு செவி கொடுத்தார். நிச்சயமாய் காத்திருக்கிற பிள்ளைகளை ஒரு நாளும் அவர் வெட்கப்படுத்த மாட்டார். கர்த்தருக்கு காத்திருங்கள். கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்புவீர்கள், பிரகாசிப்பீர்கள். கண்களை மூடி ஜெபிக்கலாம். இன்றைக்கும் என் அன்பு சகோதர சகோதரிகளே, கர்த்தருக்காக காத்திருங்கள். நீங்கள் காணாத, கேட்காத, உணராத காரியங்களை கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில், தொழிலில், வியாபாரத்தில் செய்வார். பொறுமையுடன் காத்திருங்கள், நீங்கள் உயர்த்தப்படுவீர்கள். கர்த்தருக்காக காத்திருக்கிற பிள்ளைகள் ஒரு நாளும் சோர்ந்து போனதில்லை. கர்த்தர் உயர்த்துவார். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமேன்.